அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ நன்மைகளை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கத்திரிக்காய் நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் கத்திரிக்காயை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நிறைய நன்மைகளை சேர்த்துட்ருக்கு. ஸோ வாங்க அதை பற்றின நிறைய தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். கத்திரிக்காயை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட்டுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நார்ச்சத்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ கத்திரிக்காயில் நிறைய ஆரோக்கியங்கள் இருக்குது. காய்கறியில் ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கம் இருக்கிறதுனால இதய நோய் அபாயம் இருந்து நீங்கள் கண்டிப்பாக சேஃபாக இருக்கலாம். ஸோ நம்ம நிறைய இடங்களுக்கு போனோம்னா கத்திரிக்காய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதய பிரச்சனைகளுக்குன்னு போனீங்கன்னா கத்திரிக்காய் சாப்பிட சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸோ அதில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. அதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். குறைந்த அளவு கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கிறதுனால யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கத்திரிக்காய் அதிகமாக எடுத்துக்கலாம். இது எடை இழைப்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காயில் மாவுச்சத்து இல்லை அப்படின்றதுனால குறைந்த கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காய்கறி. ஸோ அந்த ஒரு காய்கறி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது எடை கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த எடையை பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தொடர்ந்து நீங்கள் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த காயில் அதிகமாக நார்ச்சத்து இருக்குது. இந்த நார்ச்சத்து நீங்கள் இந்த கத்திரிக்காயை எடுத்துக்கும் பொழுது ரொம்ப நேரமாக உங்களுக்கு வயிறு ஃபில்லாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. அதனால் எடை இழப்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் கலோரிகளும் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப கம்மி. கத்திரிக்காயில் ஒரு சில கலோரிகள் மட்டும்தான் இருக்குது. அதே போல் நிறைய தாதுக்கள் விட்டமின்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காய்கறி தாங்க. இதில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் பார்த்திங்கன்னா கொழுப்பு மற்றும் குளுக்கோஸ் சர்க்கரை ஆகியவற்றினுடைய முறிவுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் எலும்புகளை உருவாக்குறதுக்கு இந்த சத்து ரொம்பவே உதவிப்படுது. நோய் எதிர்ப்பு செயல்பாட்டையும் அதிகரித்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஃபோலேட்டு இதாவது டிஎன்ஏ மற்றும் இரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்திக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது. கர்ப்பகாலத்தில் உங்களுக்கு குழந்தைங்க பிறக்கும் பொழுது அந்த பிறப்பில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை தடுக்கிறதுக்கு இந்த சத்து ரொம்ப முக்கியம். அதே போல் பொட்டாசியம் இது இதயம், தசை மற்றும் நரம்பு செயல்பாட்டுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடியது. கத்திரிக்காயை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது இதய நோய்க்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கும். கத்திரிக்காய் இதய நோய்க்கு எதிரான ஒரு பாதுகாப்பை தாங்க கொடுக்கும். ஏன்னா இந்த காய் பார்த்திங்கன்னா ஊதா நிறத்தை இருக்கு இல்லையா, அந்த நிறமிகள் குறைந்த அடர்த்தி கொண்ட ஃபிப்ளோப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு ஆக்சிஜனேற்றத்தை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த கொழுப்பு பார்த்திங்கன்னா ரத்த தமனிகளில் படியும் பொழுது தான் நமக்கு இதய பாதுகாப்புகள், அதாவது இதயத்தில் பாதுகாப்பு இல்லாத மாதிரி மாரடைப்பு வர்றது, இதய நோய் வர்றதுக்கெல்லாம் வழிவகுக்கும். ஸோ இந்த விஷயங்களுக்காக கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். அதே போல் ரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் போல் மாவுச்சத்து இல்லாத காய்கறிகள் குறைந்த கிளைசமிக் குறியீடு பெற்றிருக்கக்கூடிய ஒரு காய்கறி வேறு எதுவும் கிடையவே கிடையாது. அதாவது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை மெதுவாக தான் அதிகரிக்க செய்யும். அதனால் நீங்கள் கத்திரிக்காயை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பதை தடுக்கிறதுக்கு குறைந்த கிளைசமிக் குறியீடு பெற்றிருக்கக்கூடிய உணவுகளை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதில் முக்கியமானதாக இருக்கக்கூடியது கத்திரிக்காய் தான். ஸோ அதனால் தாராளமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே கத்திரிக்காயை எடுத்துக்கலாம். அதாவது கத்திரிக்காயில் காணப்படக்கூடிய நார்ச்சத்து இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தி கொடுக்குது. நார்ச்சத்து சர்க்கரையை உறிஞ்சுறதை மெதுவாக்கி கொடுக்குது. ஸோ கூர்மையாகாமல் தடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் மூளையினுடைய பாதுகாப்புக்கு கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த கத்திரிக்காய்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே பொதுவான வகை, அதாவது டிமென்ஷியான்னு சொல்லக்கூடிய அல்சைமர் நோயை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. நரம்பு சிதைவு கோளாறுகளில் இருந்து பாதுகாத்து கொடுக்கும். இது நாசுனியின் மூலமாக முன்கூட்டியே வயதான மற்றும் நோய்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு பாதிப்புகள்லேருந்து உங்களை காத்து கொடுக்குது. நசுனின் பாதுகாப்பு அப்படிங்கிறது மூளையில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கும். அந்த நசுனின் அப்படிங்கிறது மூளையில் வீக்கம் எது இருந்துச்சு அப்படின்னா குறைச்சிடும். ஒரு ஆக்சிஜனேற்றிய செயல்படக்கூடியது தான். இது இரத்த ஓட்டத்தையும் சினாசுபாசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சிகிச்சைகளையும் மேம்படுத்தி கொடுக்கும். அதாவது ஸ்னாப்ஸுகள் அப்படிங்கிறது நரம்பு செல்களுக்கு இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்கிறதுனால கத்திரிக்காய் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் கத்திரிக்காய் உட்பட ஏராளமான பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிட்றது புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆக்சிஜனேற்றிகள், தாதுக்கள், விட்டமின்கள் இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோட புற்றுநோய் நோய்கள்லேருந்து அபாயத்தையும் குறைச்சி கொடுக்குது. ஏன்னா புற்றுநோய் வருது அப்படின்னா அதனுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடியதுன்னா டிஎன்ஏ தான். அந்த டிஎன்ஏ சேதத்திலேருந்து பாதுகாக்கக்கூடிய திறன் கத்திரிக்காயில் அதிகமாகவே இருக்குது.
ஸோ எல்லா பருவங்களிலும் கிடைக்கக்கூடிய இந்த காய்கறிகளில் ஒன்று தான் கத்திரிக்காய். கத்திரிக்காயில் விட்டமின் சி, கே, பி, பொட்டாசியம், தாமிரம், கால்சியம், நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள், தாதுக்கள் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்றமாகவும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளின் சிறந்த மூலமாகவும் இருக்குது. அதனால் கத்திரிக்காயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுனால எலும்பு ஆரோக்கியத்தை வந்து காத்து கொடுக்கும், இரத்த சோகையை வந்து தடுக்கும், எடை குறைக்கணுன்றவங்க எடுத்துக்கலாம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா சருமத்தில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை வந்து குறைச்சி கொடுக்கும். அதாவது சூரியன்கிட்டருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களால் ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகளை வந்து தடுக்கிறதுக்கு கத்திரிக்காய் உதவியாக இருக்குது. ஸோ இப்படி தொடர்ந்து கத்திரிக்காயை சாப்பிட்றதுனால நமக்கு எண்ணிலடங்காத நன்மைகள் வந்து கிடைக்குதுங்க. முதல்ல நம்ம ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு பண்புகளாக எப்படி செயல்படுது அப்படின்றத பார்க்கலாம். கத்திரிக்காயில் அதிக அளவு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள் இருக்கிறதுனால இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் அகற்றி செல்களை எல்லாம் ஆக்சிஜனேற்ற சேதத்திலேருந்து பாதுகாக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப ஏற்றது அப்படின்னு சொல்லப்படுது. கத்திரிக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு நார்ச்சத்து நிறைந்த காய் இது செரிமானத்தை மேம்படுத்த உதவும். குடலுடைய இயக்கத்தை அதிகரித்து மலச்சிக்கல் அபாயத்தை வந்து குறைச்சி ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை வந்து மேம்படுத்தி கொடுக்குது. ஸோ இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கத்திரிக்காயில் நிறைய அலர்ஜி எதிர்ப்பு சேர்மங்கள் இருக்குது. ஸோ குடலில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. குடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை கூட இது வந்து குறைச்சி கொடுக்கும். இந்த கத்திரிக்காயை சாம்பார், கூட்டு, பொரியல், புளிக்குழம்பு, பிரியாணிக்கு தொக்கு அப்படின்னு நிறைய வகைகளில் வந்து நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். தவறாமல் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான காய் அப்படின்னு இந்த கத்திரிக்காயை தான் வந்து சொல்லுவாங்க. வெள்ளை நிற கத்திரிக்காய், பச்சை நிற கத்திரிக்காய், வயலட் நிற கத்திரிக்காய் அப்படின்னு பல்வேறு விதமான கலரில் வந்து இந்த கத்திரிக்காய் நமக்கு கிடைக்கிது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்குது. பெயரளவில் இதனை நம்ம காய் அப்படின்னு குறிப்பிட்டாலும் இதனுடைய சத்துக்கள் பார்த்திங்கன்னா ஏராளமாக இருக்குது. இந்த சத்துக்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கத்திரிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை ரொம்பவே வந்து மேம்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது புற்றுநோய்க்கு எதிரான பண்புகள் அதிகமாக கத்திரிக்காயில் தான் இருக்குது. அதனால் புற்றுநோய் கட்டிகள் உங்கள் உடம்புல எங்கேயாவது கட்டிகள் வளருது அப்படின்னா கூட அதை தடுத்துரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கில்லர் அப்படின்னு இந்த கத்திரிக்காயை சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் செல்களை எதிர்த்தும் வந்து போராடும் நிறைய உற்பத்தி ஆகாமல். அதனால் கண்டிப்பாக இந்த கத்திரிக்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் வந்து சேராதோ அவங்களாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. தோல் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கக்கூடியவங்க, அலர்ஜி போன்ற பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கத்திரிக்காய் வந்து சாப்பிட வேண்டாம், தவிர்த்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம். நிச்சயமாக அவங்களாம் வந்து கத்திரிக்காயை வந்து தவிர்க்கணும், அதுதான் நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட கத்திரிக்காய் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது வந்து உடம்புக்குள்ளே ஒத்துக்குதா, அலர்ஜி எது ஏற்படுதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொடுங்க. ஒரு சில வகை மருந்துகளை சாப்பிடக்கூடியவங்க கத்திரிக்காயை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வாமை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். ஆனால் கத்திரிக்காயை வந்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கக்கூடியவங்களை தவிர மற்றவங்க எல்லாருமே கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 1 முறை 2 முறை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆஸ்துமா, கிட்னி ஸ்டோனு, கீழ்வாதம் இது மாதிரி பல நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு கத்திரிக்காய் தாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்மளுடைய தினசரி உணவில் காய்கறிகள் அப்படின்றது ஒன்று இடம்பெறுது அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நிறைய காய்கறிகளை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடல் ரொம்பவே வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். அதில் முக்கியமாக இந்த கத்திரிக்காயும் ஒன்று. ஸோ கத்திரிக்காயை வாரத்துக்கு 1 முறை 2 முறை நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதாவது கத்திரிக்காயை எடுத்துக்கும் பொழுது முதல் கட்ட சிறுநீரக கற்களை வந்து கரைச்சி கொடுக்கக்கூடிய தன்மை இதுக்கிட்ட இருக்குது. அதாவது ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது ஃபஸ்ட்லேயே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துடும். அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா முதல் கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய், கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல், குரல், உடல் பருமன் இப்படி எல்லாத்தையும் வந்து குணப்படுத்துங்க. இது எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய காய்கறிகளில் ஒன்று தான் கத்திரிக்காய். ஸோ கத்திரிக்காயில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னாலுமே கூட உண்மையில் இவ்வளவு பலன் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை கத்திரிக்காயை நீங்களும் வந்து சுவைக்கக்கூடிய நபரா, யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கத்திரிக்காயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது ஆன்டிபயாட்டிக்காக வந்து அது செயல்படும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். நம்மளுடைய உடலில் வந்து நோய் வந்து அதிகமாகாது.
இந்த மாதிரி பல நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய கத்திரிக்காயை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வீட்டில் யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்கும், நீங்கள் வந்து சமைக்கிறீங்களா, சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்லாம் வந்து மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவில் நிறைய தகவல்களை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.